ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பரம ஏழையை கூட பணக்காரனாக மாற்றும் பஞ்சமி தீப வழிபாடை தான் பார்க்க போகிறோம். சப்த கன்னிகளில் ஒருத்தவங்க தான் வராகி அம்மா. இவங்களுக்கு பஞ்சமி திதி மிகவும் உகந்த ஒன்று. இது எல்லாருக்குமே தெரியும். பஞ்சமி திதி நாளை வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. காலையில் 7 மணிக்கு மேலேயே பஞ்சமி திதி தொடங்கிடுது. நாளைக்கு முழுவதும் பஞ்சமி திதி இருக்குது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணியோட இந்த பஞ்சமி திதி முடியுது. இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கு எப்படி வழிபாடு பண்ணலாங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை விரதம் இருந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவை சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். நிச்சயமாக நாளைய தினம் நீங்கள் அசைவத்தை தவிர்க்கிறது மிகவும் நல்லதுங்க. இந்த பரிகாரத்தை செய்ய 5 செம்பருத்தி பூ 5 ரூபா நாணயம் கண்டிப்பாக தேவை. நம்ம அம்மாவுக்கு பிரசாதமாக மாதுளை முத்து, நெல்லிக்கனி இதெல்லாம் வச்சுக்கோங்க. வராகி அம்மாவோட படம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இல்லை விக்கிரகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. அப்படி படமும் விக்கிரகம் ரெண்டுமே இல்லாது இருக்கிறவங்க வீட்டில் நீங்கள் வராகி அம்மாவை விளக்கில் பாவித்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அவங்கள நினச்சி ஒரு அகல் விளக்கில் பஞ்சுதிரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. அந்த தட்டை சுற்றி செம்பருத்தி பூவை வட்டமாக வச்சுடுங்க. இந்த செம்பருத்தி பூவோட மேலே 5 ரூபா காசு இருக்கு இல்லையா, அதை வைங்க. இந்த காசுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வைங்க. இப்போ தாம்பாள தட்டத்துக்கு நடுவில் நீங்கள் 5 முக விளக்கை வைக்கணும். 5 முக விளக்கு இல்லைனாலும் நீங்கள் அகல் விளக்கில் நெய் ஊற்றி அதில் தீபம் ஏற்றி வைங்க. வராகி அம்மாவுக்கு வச்சுருக்கீங்க இல்லையா விளக்கு, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 5 முக விளக்கு இல்லைன்னா 5 அகல் விளக்கு நீங்கள் தனியாக எரிய விடணும். இந்த தீபத்திற்கு முன்னாடி உட்காந்து உங்கள் கையில் மஞ்சள் குங்குமத்தை எடுத்துக்கோங்க. அதை ஒவ்வொரு காசு மீதும் நீங்கள் அர்ச்சனை செய்கிற மாதிரி நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமத்தை போடணும். வராகி அம்மாவோட மந்திரங்கள் எது தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம். தெரியாதவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லணும். ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சு வழிபாட்டை முடிங்க. அதுக்கப்புறம் கற்பூரம், தீபதூபம் எல்லாமே காட்டுங்க. விரதம் இருக்கிறவங்க நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் அசைவம் சாப்பிட்டுக்கலாம். இந்த காசு, செம்பருத்தி இதெல்லாம் பூஜை அறையில் வராகி அம்மா படத்திற்கு முன்னாடி அப்படியே வச்சுடுங்க. எப்பொழுதுமே வராகி அம்மாவுக்கு மாலை நேரத்தில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று. 7 மணிக்கு மேலே நீங்கள் இந்த பூஜையை செய்யலாங்க. அம்மாவுக்கு சக்கரவள்ளி கிழங்குலாம் கிடைச்சிதுனாக்கா அதை நெய்வேத்தியமாக வைங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சு கூட நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வைங்க. மறுநாள் நீங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறம் செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அது உள்ள அந்த 5 ரூபா காசை வச்சு நீங்கள் செம்பருத்தி பூவையும் இந்த காசையும் பணம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிடலாம். இல்லைனாலும் பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வெளியில் யாருக்கும் இந்த காசை நீங்கள் கொடுக்கக்கூடாது. மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் எப்பொழுதுமே பொட்டாக வச்சுக்கலாம். அதனால் மஞ்சள் குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூ வாடினதுக்கப்புறம் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த 5 ரூபா காசை எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. செலவு செய்யாமல் எப்பொழுதுமே இந்த 5 ரூபா காசை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 5 ரூபாய் உங்களுக்கு பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செம்பருத்தி பூ பணவரவை ஏற்படுத்தும். அதே போல் பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. 5 ரூபாய் காசு குபேர சம்பத்து கொண்டது. அதுவும் இல்லாமல் நாளைய தினம் வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாள் இல்லையா, அதனால் இந்த வழிபாட்டை நம்ம மாலை நேரத்தில் வாராகி அம்மாவையும் குபேரரையும் நினைத்து பண்ணலாம். இந்த பொருட்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்மள்கிட்ட இருக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு பண வரவை ஏற்படுத்தி தரும். நாளைய தினம் குபேரரையும் மனசார நினச்சிக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் குபேரர் போல் வாழ்வீங்க. நீங்கள் என்ன தான் எளிமையான சூழ்நிலை இருந்தாலும்
நிச்சயமாக நல்ல பணவரவோட செல்வந்தராக வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும். முழு நம்பிக்கையோட வராகி அம்மனை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளவாதான் ஏழையாக இருந்தாலும் சரிங்க, வெகு விரைவிலேயே உங்களை பணக்காரனா இந்த 5 ரூபா உங்களை மாற்றும். அதுக்குண்டான சூழ்நிலை, உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான சூழ்நிலையை அம்மா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அம்மா மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் இது செய்து பாருங்கள். நிச்சயமாக முழு பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டேன், எவ்வளோ பூஜைகள் பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே பலிக்கலை அப்படின்னு மனசளவில் ரொம்ப நொந்து போயிருக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும். முழு மனதோட நாளைய தினம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி பங்குனி மாதம் பிறக்குது. புது மாதம் பிறக்கக்கூடிய இந்த நாளில் பணவரவுக்கான இந்த பரிகாரத்தையும் செய்து உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெறுங்க. வரக்கூடிய மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக, சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். எப்பொழுதும் வராகி அம்மனின் அருளோடு, உங்கள் குலதெய்வத்தின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.